எனக்கு பிரியாணி வேணும், பிரியாணி வேணும், பிரியாணி வேணும். என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா. செஞ்சு கொடு. அடிப்பியா? பண்ணிடுவா. பிரியாணி செஞ்சு கொடு. சிக்கன் பிரியாணி லெக் பீஸ் செஞ்சு தர முடியாது. இதுதாடி வாங்கி தர முடியுமா முடியாதுடா. ஏப்பா அப்படி சொல்ற? நைட் இருந்து ஒரே பிரியாணி கனவா வருது. இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி. போட்டு விடுவே. 5 minutes later. குட்டி சரிஞ்சிடுச்சு. என்னாச்சு தங்கமே? கேஸ் இந்து போச்சு. ஓ இதுகளும் சரி பண்ணுதே. சிரிக்காதடி. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. என்னாச்சு? அந்த அண்ணாக்கு உடம்பு சரியாகணும். என்னமோ ஐடியா. என்னது? ஹைதராபாத் பிரியாணியில் சிக்கன் ஆர்டர் பண்ண போனேன். அடிங்க. ஆட்டை பொறுத்து காலம் தேர்றது பாரு நம்ம கிட்டே. Next day. ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் அண்ட் அப்டேட்ஸ். ஸோ நேற்று பார்த்த ஒரு சின்ன பாட்டோட கண்டினியூட்டி விளாக் தான் நான் இன்றைக்கி எடுக்கிறேன். ஸோ சிலிண்டர் வந்துருச்சு. அவன் கேட்ட மாதிரி வந்து நம்ம சர்ப்ரைஸாக பிரியாணி செய்ய போகிறோம். அதுதான் இந்த அண்ட் ஹைதராபாத் பிரியாணி தானே எதுவும் ஒன்று ஆர்டர் பண்ணணும்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால் ஹைதராபாத் பிரியாணி தான் நான் வந்து செய்ய போகிறேன். ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். அண்ட் தந்தூரி சிக்கனும் செய்ய போகிறேன். ஸோ ரெண்டுமே வந்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட் வந்து கடைக்கு போய் எல்லாம் வாங்கணும். எப்போவுமே வந்து நான்வெஜ் செஞ்சால் அவனே வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவான், நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவான். ஸோ நான் ஈஸியாக செஞ்சுருவேன். இந்த டைம் வந்து நானே தான் எல்லாமே பண்ணணும். அண்ட் பிரியாணி செய்யும் போது கூட மோஸ்ட் ஆஃப் த ஹெல்ப் அவன் பண்ணி முடிச்சிருவான். கட் பண்ணுறதுலேருந்து நிறையா புதினா கொத்தமல்லிலேருந்து அரைக்கிறது எல்லாமே வந்து அவன் பண்ணி கொடுத்துருவான். ஸோ சீக்கிரமாக செஞ்சுருவேன், சிம்பிளாக செஞ்சுருவேன். பட் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாமே பண்ணணும். அதுதான் அவனுக்கு பெரிய சர்ப்ரைஸே. ஸோ செய்யலாம். சிக்கன் வாங்கிட்டு வந்து கழுவணும், அதான் கொஞ்சம் இதாக இருக்குது. பட் சாப்பிட்றோம்ல, செஞ்சு தான் ஆகணும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது ரெண்டு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் வந்து நம்ம கடைக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே செய்யணும். நைட் ஷிஃப்ட் தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே இது எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கணும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம். இப்படிதான் எந்திரிச்சு உட்காந்துருக்கான். சர்ப்ரைஸ்ல எல்லாம் மண்ணெளி தூக்கி போட்டான். என்ன சர்ப்ரைஸ்? கண்ணு கூசுதோடி. இப்பதான் எந்திரிச்சுன்னு சொல்லலாம். உங்களை யாரு சொல்ல எந்திரிக்க சொன்னது? அறிவு கடிந்து போடா. மற்ற நேரத்துல எல்லாம் அடிச்சு எழுப்புனாலும் எழுந்திருக்க மாட்டான். ஆனா எப்ப எந்திரிக்க கூடாதோ அப்ப கன் மாதிரி எந்திரிச்சிருக்கான். என்ன Flashback. சர்ப்ரைஸா பிரியாணி செய்ய போறோம். உனக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன்டா. என்ன சர்ப்ரைஸ்? நீ தூங்குறியா மறுபடியும்? அவ்வளோதான் எந்திரிச்சான். தெரியும் எந்திரிச்சோம் மாட்டேன். சரிங்க, வெளியே போயிட்டோம். இவளை கன்வே பண்ணி வெளியே அனுப்புவோம். மாட்டேன்னா அப்புறம் ஜோலியா முடிப்போம். வெளியே சரி, எந்திரிச்சது எந்திரிச்சிட்டேன். நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோ. தலையெழுத்து அதுக்கு மேல. உனக்கு இன்னைக்கு நான் பிரியாணி பிளான் பண்ணேன். பிரியாணியா? சூப்பர். நீ கொஞ்சம் வந்து லேட்டா இருந்துச்சுன்னா எல்லாம் சரியா இருக்கும். இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா இருந்துச்சுட்டேன். முழு வந்துச்சு எனக்கு. ஸோ அவனே எந்திரிச்சிட்டனால அவனையும் நம்மளோட பிளான்ல கூப்பிட்டு சேர்த்துக்கலாம். சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து சாப்பிடுவோம். வா போலாம். ஹலோ ஐட்டம் தம்பி, ட்ரெஸ் போட்டு வெளியே வா. ஸோ வந்துட்டாரு சிக்கன் குழம்பு. உனக்கு தெரியுமா, நானே வந்து சிக்கன் எல்லாம் கழுவி பண்ணலாம்னு நினைச்சேன். கருணா செட் ஆகாது பாப்பா, சாப்பிட மாட்டேன். கழுவுறக்க எப்பவுமே அப்படிதான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து அம்மாட்ட கொண்டு போய் கழுவிட்டு வரலாம்னு நினைச்சேன். கேவலம் பாப்பாங்களேன்னு நினைச்சிட்டு சரி நம்மளே கழுவிடலாம்
அப்படின்னு நினைச்சேன். என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தந்தூரிக்கு வந்து நான் அந்த லெக் பீஸ் தையோடு தான் வாங்கிட்டு வந்தேன்னா, அதனால அது அவ்வளோ பார்க்குற மாதிரி இருக்காதுல்ல, அதனால நம்மளே கழுவிடலாம் அப்படின்னு நினைச்சேன். நீயே வந்துட்ட. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹைதராபாத் பிரியாணிக்கு வந்து அந்த ஆனியன்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதில் மெதுக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லா வேலைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து மசாலா போட்டு வைக்கணும், பிரியாணிக்கும் வைக்கணும், அண்ட் சேம் இதுக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. தந்தூரிக்கு வைக்கணும். தெரியுது, நீ மூடு. தந்தூரிக்கு வைக்கணும். ஸோ ரெண்டுக்குமே நம்ம வந்து மசாலா போட்டு வைக்கணும் ஃபர்ஸ்ட். அதனால சிக்கன் வந்து க்ளீன் பண்ணிட்டு சிக்கன் எடுக்கணும். ஆனா என்ன ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு எழுப்பிடுவேன் நானே எனக்கு கொடுத்துருவாங்க. நீ செஞ்சாலே எனக்கு சப்போர்ட். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிடணும் போலே இருந்துச்சு. ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கோல்டன் ப்ரௌனா. ஸோ இப்போ வந்து ஆனியனில் ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து தந்தூரி மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணுவோம். கால் வலிக்கு 10 நிமிஷத்துல நான் நிறையா நடந்து போய் வாங்கிட்டு வந்தேன். இப்போ நீ எழுப்பி இருக்கலாமாப்பா, மிஸ் பண்ணிட்டப்பா. நீ எந்திரிச்சு இப்படி புத்தர் மாதிரி உட்காருவேன் நான் கனவோட கண்ணேன். மசாலா ரெடி பண்ணியாச்சு. கோழிக்கல்ல கீரல் போட சொன்னா சொந்தக்கல்ல கீரல் போடுற மாதிரி ஒன்னே ரெண்டு போட்டு வச்சிருக்கான். அவனை வச்சுட்டு என்ன பண்றது? மூணுத்துக்கு தடவிட்டு இதை வந்து நம்ம போய் அவன்ல வைக்கணும். நல்லா ஊறணுமே, 5 மணி நேரம் ஊறணும்டா. பசி தாங்க மாட்டேன் புள்ள பண்ணு. இப்போதைக்கு பசிக்கு வேணா வேற ஏதாவது சாப்பிடுறியா? அதுக்கு 5 மணி நேரம் செஞ்சு கொடுப்பியா? இல்ல சீக்கிரம் சாப்பிடலாம். ஆனா ஊறிச்சுனாதான் நல்ல ஒரு ஜூஸியா கிடைக்கும். ஜூஸியா கிடைக்கும். இந்த கறியை வாங்க நான் பட்ட பாடு இருக்கேன் அவனுக்கு. நான் சொல்றேன் ஆனா லெக் பீஸ் வேணும். அது கூட பேர் தெரியல எனக்கு. லெக் பீஸ்னா உனக்கு இப்படி வெட்டு. அதான் நான் என்ன சொன்னேன்னா லெக் பீஸ் வேணும், கூட கொஞ்சமா வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் பேக் பீஸா ஃப்ரண்ட் பீஸான்னு கேக்குறாரு. நான் யோசிச்சு பாக்குறேன், கோழியோட ஷேப் யோசிச்சு பாக்குறேன்டா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறேன். எனக்கு எது பேக்ல இருக்குமோ ஃப்ரண்ட்ல இருக்குமே. நான் லெக் பீஸ் அவ்வளவு வாங்க மாட்டேமா, அதனால தெரியல எனக்கு என்ன சொல்றதுன்னு. மூட்டு வேலையா இருக்கு. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்த